அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலம் 3வது வாரத்துல திங்கள் கிழமையில் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22 29 வரை உள்ள இறைவசனங்கள். அழிந்து போகும் உணவுக்காக அலைய வேண்டாம், அழிந்து போகாத உணவுக்காக நீங்கள் அலையுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அழிந்து போகாத உணவு யாரிடம் இருக்கிறது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களுடைய கண்ணீரை கேட்டு தந்தையாகிய கடவுள் இவர்களை மோயிசன் வழியாக இந்த பாலை நிலத்தின் வழியாக அவர் கடத்தி கொண்டு வருகிறார். அங்கே இவர்களுக்கு ஏற்பட்ட பசி, பட்டினி, இவர்களிலிருந்து இவங்களை காத்து கொள்வதற்காக மக்கள் கதறி அழுது புலம்பி கூப்பாடு போட்ட பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா அன்னைக்கு மட்டும்தான் இவர்களுடைய பசியை போக்கியது. அடுத்த நாள் அவங்களால வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் நிலை வாழ்வு தருகின்ற, ஆசீர்வாதத்தை தருகின்ற உணவு நமக்கு எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை வலிமைப்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட உணவுதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நற்செய்தியில பாத்தீங்கன்னா, இயேசுவை தேடி மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது இயேசுவை கண்டுகொள்வதற்காகவா? இயேசுவிடமிருந்து விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்காகவா? கிடையவே கிடையாது. அப்ப எதுக்காக மக்கள் கூட்டம் வந்தது? ஏன்னா இயேசு எங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தாரோ அங்கெல்லாத்தையும் ஒரு அற்புதத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார், ஒரு அருள் அடையாளத்தை செய்கிறார். மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மிராக்கிளை பார்க்கறாங்க. இவர் ஏதோ ஒரு விசித்திரமான விதத்திலே ஒரு நன்மை செய்கிறார். அப்ப இவர்கிட்ட இருந்து நமக்கு சாப்பாடு கிடைக்காதா? ஏதாவது உடல் சுகம் கிடைக்காதா? உள்ள சுகம் கிடைக்காதா? நாம் நினைக்கிற காரியம் நடக்காதான்னு ஒரு இயக்கத்துல தான் மக்கள் என்ன பண்றாங்க? இவரை தேடி தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இயேசுவுக்கு தெரியும், இந்த மக்கள் என்னை தேடுவது இவர்கள் ஞான பசிக்காக அல்ல, வயிற்று பசிக்காக. அப்ப என்ன பண்றானா, இயேசு இந்த நேரத்தை சொல்றாரு, நீங்கள் அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, அழியா உணவுக்காக நீங்கள் என்னை தேடுங்கள் சொல்றாரு. இன்னைக்கு இதே இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, அழியா உணவை தேடுங்கள். இன்னைக்கு மனிதனாக இருக்கின்ற நாம் எல்லோரும் நம்மகிட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது. என்னன்னா, எது நமக்கு கிடைக்கலையோ அது தேடி தேடி ஓடுறோம். கிடைச்சா கூட இது நமக்கு போதாது போதாது என்கின்ற ஒரு மனநிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அப்ப நாம என்ன செய்யணும்? அழிந்து போகின்ற உணவு, அழிந்து போகின்ற பொருட்கள் என்னன்னா, பணம், பதவி, அதிகாரம், அகங்காரம், ஆணவம், பிறரை பழி வாங்குகின்ற தன்மை, இவை எல்லாமே நிலைக்கவே நிலைக்காது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிலைக்கின்ற ஒன்று யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நாம இன்னைக்கு பற்றி கொள்வோம். அவர் தருகின்ற அழியா உணவை, ஆசீர்வாதத்தை நாம இன்னைக்கு பெற்றுக்கணும். பல நேரத்துல நாம் ஆண்டவரை தேடி போறோம். அந்த மக்கள், இயேசுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் இயேசுவை தேடி போனது போல நாமளும் சில நேரத்துல இயேசுவை தேடி போறோம். எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். எதுக்காக போகிறோம்? ஏதாவது தேவை நிறைவேறுமா? நோய் வரும் பொழுது போறோம், பிரச்சனை வரும் பொழுது போறோம், ஏதாவது இழப்பு வரும் பொழுது போறோம், வாழ்க்கையில சோகம் வரும் பொழுது போறோம். நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்துல வடிச்சு நாம ஜெபிக்கிறோம். அதே நேரத்துல நமக்கு இறைவன் நன்மை செய்கின்ற பொழுது, நல்ல மனிதர்களாக வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர் பல ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுதெல்லாம் நாம
திருப்பலிக்கு போய் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி இருக்கிறோமா? இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், நன்மைகளால் என்னை நிறைத்திருக்கிறேன், நான் வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவிற்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறேன். பல நேரங்களில் உம்மை நான் மறந்து வாழ்ந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே எனக்கு அழியா உணவாகிய உம்முடைய பிரசன்னத்தை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை எனக்கு அளவுக்கு அதிகமாக பொழிந்து நான் உம்முடைய அன்பு மகனாக மகளாக வாழ எனக்கு ஆற்றலை தாருங்கன்னு நாம் இந்த நாள் ஆண்டவரோடு இணைந்து நாம வழி நடப்போம். அப்படி வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைந்து போகாது, அற்புதங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும். அதற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தை, வாழ்வை, எதிர்காலத்தை, கனவுகளை எல்லாம் இறைவனுடைய திருப்பாதத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் என்று சொல்லி நாம் இறைவனை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களுடைய பேர் ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.